கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. உரைந்தனை தொலையாயிரிநிதி வாய்ந்த பூந்தராய் ஏந்தனை வரபுரம் என்று குணர் வரபுரம் என்று குணர் சிறபுறத்து உறைந்தனை ஒரு மலை எடுத்த இருதிரல் அரக்கல் விரல் கடத்து அருளினை நான் முகனறியா வன்போடு நின்றனை நாள் முகன் அறியா பண்போடு நின்றனை சொன்பை அமர்ந்தனை ஐயூரும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காயியமந்தனை எச்சன் ஏழிசையோன் எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமோ தோன்ற நின்றனை இருமையில் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டு உரை கழுமல முதுபதி கவுனியன் கட்டு உரை கழுமல முதுபதே கவுனியல் அறியும் கழுமல முதுபதே கவுனியன் அறியும் அனைய தன்மையை அறியும் அனைய தன்மையை கவுனியன் அறியும் அனைய தன்மையை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலில் நின்னை நினையவல்லவர் இல்லை வல்லவர் இல்லை நின்னை நினைய வல்லவர் கவுனியன் அறியு நின்னை நினைய வல்லவர் கவுனியன் அறியு நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள்நிலத்தே ஏ ஏ திருச்சிற்றம்பலம். ரொம்ப சிறப்பு. நீங்கள் இப்பொழுது 3 தடவைகள் இதை நாம் விண்ணப்பம் செய்ய கேட்டு மிகவும் சரியாக பாடியிருக்கின்றீர்கள். இது 3 லட்சம் பேர் பாடிய
ஒரு நிலைக்கு சரியாகும். காரணம், சொற்பத பொருள் இருள் அறுத்து மிக தெளிவாக, மிகச் சிறப்பாக, மிக ஆறுதலாக, மிக முக்கியமாக அந்த பண்ணோடு சுருதியோடு தாளத்தோடு இணைந்து பாடியிருக்கின்றீர்கள் என்று கூறி, இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும், சைவ மக்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 1000 கோடி நிச்சயம் இருக்க முடியாது. 1000 கோடிக்குட்பட்ட அனைத்து உலக மக்களும், அதிலே குறிப்பாக தெய்வீக அம்சத்தோடு பிறந்த இந்த இந்து பெருமக்கள், குறிப்பாக சைவ பெருமக்கள், சிவனை வணங்குகின்ற, சிவனோடு உள்ள சக்தியை வணங்குகின்ற, சிவனோடு கூடியுள்ள பிரம்மா விஷ்ணுக்களை வணங்குகின்ற, சிவனோடு கூடியுள்ள கணபதி, கந்தன், ஏனைய தெய்வங்களையெல்லாம் வழிபடுகின்ற இந்த 6 மதங்களைச் சேர்ந்த சைவம், வைணவம், சக்தம், கௌமாரம், கணாதிபத்தியம் என்று சொல்லப்படுகின்றதாகிய இந்த 6 மதங்களை பின்பற்றுகின்ற அத்தனை மக்களும், அத்தோடு புறமக்களும், இந்த மதத்தை சாராதவர்களும் இந்த பாடலை உலகம் முழுவதும் கேட்க இந்த சர்வதேச ஒலிபரப்பு துணை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரம்மபுரத்து உரை தோணியப்பருடைய திருவடிகளையும், திருமலை நாயகி என்று சொல்லப்படுகின்றதாகிய அந்த அம்மையையும், பார்வதி என்று சொல்லப்படுகின்ற உலக மாதாவையும் வேண்டுதல் செய்வதோடு, இந்த பணியை உலகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கின்ற நம்முடைய கண்மணிகளிலும் நன்மணிகளாக விளங்குகின்ற தருமை குருமனுடைய பொன்னார் திருவடிகளை திசை நோக்கி தொழிது மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் இன்றைய விடயத்துக்கு செல்லுவோம். ஞானசம்பந்த பெருமாளுடைய வரலாற்றை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்த திங்களிலே இவற்றை பார்த்தோம். அதன் தொடரை இப்பொழுது பார்ப்போம். காழி நகர் சிவபாத இதயர் தந்த கவுனியர்கோர் அழுது அழுது உமையாள் கருதியூட்ட, உமையாள் கருதியூட்ட, உமையாள் கருதியூட்ட, ஏழிசையில் ஏழிசையில் அமுது அமுது உண்டு உண்டு ஏழிசையின் அமுது உண்டு, தாளம் வாங்கி இலங்கிய நித்தில சிவிகை இசையேறி வாயும் முயலகன் அகற்றி வந்தரேந்து வளரு கிழி பெற்று அரவின் விடம் அருகர்த்தீட்டு விழி நகர்காசு எய்தி மறைக்கதவும் பிணித்து மீனவன் மேனியின் வப்பு விடுவித்தோர். இது சுவாமியுடைய சரித்திரத்தினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதி பாண்டி நாட்டோடு
தொடர்பு பட்டு செல்லுகின்றது மதுரையோடு. நாம் இப்பொழுது பாடிய இந்த திருக்கழுக்குற்றிருக்கையிலே வருகின்ற எத்தனை தரம் வருகின்றது பாருங்கள். ஒரு ரூபாயினை மானாங்காரத்து இரியல் பாயொரு முதல் பூதல ஒன்று எயிறு சுடரும்பைகள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை ஒரு ஆள் நிழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுது ஏந்திய நால்வர்க்கு ஒளிநறிகா அட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமொடொரு மதை சூடினை ஒரு நாள் ஈரையில் மூவிலை சூலம் நாட்கால் மான்மறி ஐந்தலை அரவம் வேந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்தி இருகோட்டு ஒருவரி ஈடு அழித்து ஊரித்தனை ஒருதனி இருகால் வளைய வாங்கி முப்புறத்தொடு நானிலம் மஞ்சக் கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலன்னால அமைந்த கரணம் முக்குணம் இருகரி முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோரேத்த நின்றனை ஒருங்கிய மனத்தொடும் இருபுறப்பு கொண்டு முப்பொழுது உரை முடித்து நான் மறையோதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதல் எழுத்து ஓதி வரன்முறைப்ப என்ற இவாழ்த்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை. பிரமபுரம் சீர்காழியினுடைய ஒரு பேர் சொல்லப்படுது, எண்ணிக்கண்டு வாருங்க. பிரமபுரம் பேணினை அறுபதமுரலும் வேணுபுரம் ரெண்டாவது விரும்பினை இகலி அமைந்தூணர் புகலி அடுத்தது புகலி புகலியமந்தனை பொங்குனார் கடல் சூழ் வெங்குரு எண்ணிக்கொண்டு வாரீங்களா? எத்தனை? 4. வெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதயம் மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையாயிரு நீதி வாய்ந்த பூந்தராய் பூந்தராய் எண்க ஏந்தனை வரபுரம் என்று உணர் சிரபுரம் அழிச்சிங்களா? உறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புறவம் அடுத்தது புறவம் புரிந்தனை முன்னூற்றுயின்றோ நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை ஷண்பை. எத்தனையாவது? 9வது பேர் ஷண்பை. ஷண்பை அமர்ந்தனை ஐயோரும் அமணரும் அறுவகை தேரரோ ஒழியோ உடர காழி சீர்காழி. எத்தனை? 10. காழியமந்தனை எச்சனை எழிசையோன் கொச்சயம் 11. மெச்சினை 60 ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நாங்கும் 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையில் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமலம் 12வது பேர். முதுபதி கவுனியல் கட்டுரை கழுமல முதிபதி கவுடியனறியும் அனைய தன்மையை ஆதலில் நின்னை நினைய வல்லவர் இல்லை. நீள்நிலத்தே இந்த 12 பேர்களையும் சிவபாத இறுதியை தினமும் நினைக்க வேண்டும், பகவதியார் நினைக்க வேண்டும். நான் இவ்வளவு பாடல்களை பாடியிருக்கின்றேன், இதை நினைத்தால் போதும். ஏனென்றால் கோவிலுக்கு கோவில் எது? பிரம்மபுரம். சொன்னேன், ஊழியிலே என்ன நடந்தது? கால வெள்ளத்திலே அழிந்து உலகமெல்லாம் அழிந்தபோது அம்மையும் சிவனும் ஒரு தோணி வடிவத்திலே அந்த தோணியாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பெரிய அர்த்தத்தோடு இருப்பது. தோணி என்ன, கயிறு என்ன, அங்கே இருக்கின்ற சுக்கான் என்ன, பாய்மரம் என்ன, அவையெல்லாம் தேவர்கள். அவற்றை பற்றி அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். இப்போ அப்பொழுது அதை பற்றி பார்க்கணும்னு இது இல்லை. இந்த தோணிக்குள்ளேயே உலகம் அடங்கிச்சு. பிரம்மா விஷ்ணு உருத்திரன் 8000 கோடி தேவர்கள் 33 கோடி தேவாதிபதிகள் அண்ட சராசரங்கள் உயிர் வர்க்கங்கள்
அண்டத்திலே உள்ளது, பிண்டத்திலே உள்ளது, அனைத்துமே இந்த தோணிக்கு அடங்கிட்டு பாருங்க. 84 100 1000 ஜோனி பேதத்திலே இருந்து தோன்றிய அந்த உயிர் வர்க்கங்கள் எல்லாம் இங்கே அடங்கியது. அதைத்தான் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய ஏடு என்ன? ஏடு வேதம். 4 வேதங்களை கையிலே வைத்திருந்தவர் பிரம்மா. ஏடுடைய மலரான், மலரிலே இருந்தவன் யாரு? வெள்ளைத்தாமரையிலே. வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் சரஸ்வதி. சரஸ்வதி கணவன் யாரு? பிரம்மா. மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த நீண்ட காலங்கள் பல ஊழிகளிலே அந்த வெள்ளத்திலே இருந்து பிரம்மா வேண்டுதல் செய்தார். உலகத்தை படைக்க வேண்டும், சிவனிட்ட இருந்து ஆர்டர் வரே இல்லை. பல ஊழிகள் பிரமா அங்கே போகுது. புறமேவிய பொம்மான் எங்கே? அங்கே இருக்கிறார் தோழிகள். புறம் அன்றே பொம்மான் இவன் அன்றே என்று கூறி இன்றைய இனிய பொழுதை இத்துடன் முடித்துக்கொண்டு தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை மிகச் சிறப்பாக தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி உங்களுக்கெல்லாம் அந்த பெருமானுடைய இறைவனுடைய திருக்கருணை என்றும் கிடைக்க வேண்டும். பொன்னும் மைப்பொருளும் போகமும் திருவும் புணர்க்க வேண்டும். அந்த நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற பிறவியிலே கிடைக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகின்ற நோயின்மை கல்வி தனம் தானியம் அயகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூழ் நுகர்ச்சி. இந்த நுகர்ச்சி தான் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆரோ ஒருவர் ஏற்பாடு செய்தது, ஆரோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார், ஆரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், ஆரோ பலர் பலர் கோடி கோடியாக கேட்கப் போகின்றார்கள். இதுதான் உலகம். எனவே இந்த நேரத்திலே இந்த இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்து முத்தா முத்தி தரவல்ல முகுள்மண் முளையாளுமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனி தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையான் ஊர்மேய அத்தா ஆலம் காட உன் அடியார்க்கு அடியன் அவேனோ தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியோம் என்று கூறி இந்த உரையை, இந்த ஆன்மீக உரையை திருமுறையினோடு காணப்படும் இசை மருத்துவம் இறை மருத்துவம் என்ற இந்த பகுதிகளை தொடரை நாம் இன்று பூர்த்தி செய்து இன்று இத்துடன் முடித்து அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்வோம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி பெதியாக ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநலம் போற்றி போற்றி என்று பெண்கள் தினம். எனவே பெண்ணுமாக ஆணுமாக இருக்கின்ற இறைவன் திருவருளை இன்றைய நல்நாளிலே சிந்தித்து சக்தியின்றேல் சுவமில்லை எங்கும் சக்தி மயம் என்று கூறி சக்தியே சிவத்தை இயக்குவவள் என்று கூறி சக்தியே உலகத்துக்கு ஆதாரம் என்று கூறி நீட உலகுக்கு ஆதாரமாய் நித்தமாய் முத்தி வடிவாய் நியமமுடன் 32 அறம் தன்னை உதவுகின்ற அன்னையாய் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் பேசற்று இலச்சையும் போய் வெண்துகில் அரைக்கு அணிய விதியற்று நிர்வாண வேடமம் கொண்டு கைக்கு ஓர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளந்தளந்து நின்று உன்மத்தனாகி என் அம்மா உன் கணவன் எங்கெங்கும் மையம் புகுந்து ஏங்கி உலர்கின்றது ஏது சொல்வாய் ஆடுகொடு மாடமடை ஆடுகொடி மாடம் விசை மாதர் விளையாடி வரும் ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று கூறி அம்பாளுடைய திருவருள்
இறைவனுடைய திருவருள் ரெண்டும் ஒன்றாக ஒன்றிணைந்து கிடைக்க வேண்டும். ஏக சக்தியாக இருக்கின்ற இந்த பெண்களிடம் ஆண்மையும் இருக்கின்றது, பெண்மையும் இருக்கின்றது. அதனால் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும், அவர்களோடு இணைந்த ஆண்களும் வாழ வேண்டும் என்று கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.